இருக்கிற காரணம் வியப்பாக இருக்கிறது. அவர் ஆளுநராக பொறுப்பேற்ற நாளிலிருந்து திமுக தலைமையிலான இந்த அரசுக்கு பல்வேறு வகைகளில் நெருக்கடிகளை ஏற்படுத்தி வருகிறார். தொடர்ந்து அரசியலில் பரபரப்புக்கான ஒரு ஆளுமையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறார். தமிழ்நாட்டு மரபு முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து, நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகிற போது தேசிய கீதம் என்றுதான் இசைத்து வருகிறோம், கடைபிடித்து வருகிறோம். இது அனைவரும் அறிந்த ஒரு வெளிப்படையான உண்மை. ஆனால் நம்முடைய ஆளுநர் அவர்கள்